12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 12ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx சமம் sin ஸ்கொயர் x by 1 plus x cube மைனஸ் 3x ஸ்கொயர் by 1 plus x cube into y என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாடானது dy by dxன்னு இருக்கிறதுனால இதை எந்த அமைப்புடன் ஒப்பிடுறோம் அப்படின்னா dy by dx plus py சமம் q உடன் ஒப்பிடும் பொழுது இடதுபுற மதிப்பாக முதல் உறுப்பாக dy by dx இருக்கணும். சமன்பாட்டில் dy by dx அடுத்து plus py வேணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் y உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் இடதுபுறம் வரப்ப பிளஸ் 3x ஸ்கொயர் பை 1 plus x cube y sin ஸ்கொயர் x by 1 plus x cube வலதுபுறம் அப்படியே வச்சுக்கலாம். எனவே p இன் மதிப்பானது y இன் கீழுதா p ஆனது 3x ஸ்கொயர் by 1 plus x cube. q என்பது வலதுபுற மதிப்பு sin ஸ்கொயர் x by 1 plus x cube ஆகும். தொகை காரணி கணக்கிடலாம். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை e பவர் இன்டகிரல் pdx e பவர் இன்டகிரல் p இன் மதிப்பானது 3x ஸ்கொயர் by 1 plus x cube into dx e பவர் பகுதி மதிப்பின் பகுதி மதிப்பின் வகையீடு தொகுதியில் இருந்ததுன்னா மடக்கையை வச்சு எழுதிக்கலாம். 1 plus x கியூபின் வகையீடானது 1இன் வகையீடு 0, x கியூபின் வகையீடு 3x ஸ்கொயர். 3x ஸ்கொயர் ஆனது தொகுதியில் இருக்கிறதுனால இதை எவ்வாறு அமைக்கலாம்னா log ஆஃப் 1 plus x கியூப்னு எழுதிடலாம். லாகு கேன்சல் ஆக போக e பவர் இன்டகிரல் pdx என்ற தொகையீட்டு காரணியின் மதிப்பானது 1 plus x கியூபு ஆகும். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை y e பவர் இன்டகிரல் pdx சமம் இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்டு dx பிளஸ் c என்பது பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. அப்போ y இன்டு e பவர் இன்டகிரல் pdx இன் மதிப்பு 1 plus x கியூபு, qவின் மதிப்பானது sin ஸ்கொயர் x by 1 plus x கியூபு இன்டு e பவர் இன்டகிரல் pdx இன் மதிப்பு ஒரு 1 plus x கியூபு இன்டு dx பிளஸ் c. 1 plus x cube 1 plus x cube கேன்சல் ஆக போக மதிப்பானது இடதுபுறம் y into 1 plus x cube சமம் இன்டகிரல் sin ஸ்கொயர் x dx plus c. sin ஸ்கொயர் xக்கு நேரடியாக தொகையீட்டு சூத்திரம் கிடையாது. எனவே முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்தி இடதுபுற 1 plus x cube into y எழுதிடலாம். sin ஸ்கொயர் xக்கு பதிலாக 1 minus cos 2x by 2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தும் பொழுது 1/2 என்ற மாறிலியை வெளியில் எடுத்துடலாம். 1 plus x cube into y 1/2 என்ற மாறிலி மதிப்பு பிராக்கெட்டில் 1 minus cos 2x into dx plus c. 1/2 அப்படியே வச்சுட்டு இதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது 1 பெருக்கல் dx மைனஸ் இன்டகிரல் cos 2x dx பொதுவாக 1/2 வெளியில் எடுத்துடலாம் பிளஸ் c. 1/2 பெருக்கல் dx தொகைப்படுத்தும் பொழுது தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு x மட்டும் வரும். cos 2xற்கான தொகையீடு cos xக்கான தொகையீட்டு மதிப்பு sin x. அப்போ இங்கே sin 2xன்னு எழுதிடுறோம். அடுத்து அந்த 2xோட வகையீட பகுதியில் எழுதும் பொழுது 2x பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 2. 1/2 பொதுவான மதிப்பு பிளஸ் c. 2ஆல் உள்ளார பெருக்கிட்டோம் அப்படின்னா 1 பெருக்கல் x x by 2 மைனஸ் sin 2x by 2 பெருக்கல் 2 4 பிளஸ் மாறிலி மதிப்பு c. எனவே தேவையான தீர்வானது 1 plus x கியூபு பெருக்கல் y சமம் x by 2 மைனஸ் sin 2x by 4 plus c என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வாகும்.